ஒரு சமூக ஊடகத்துல ஒரு யூடியூப்ல பேசினவங்கள நீங்க வெளியிலே வர முடியாம அடைச்சு வைக்கிறீங்க. ஆனால் 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தல் செய்தவருக்கு பிணை வழங்குறீங்க. என்னங்க இது சட்டம்? என்ன நியாயம்? எங்க இருக்கிறோம் நாம? ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்குது. எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேன்டீன், கல்லூரி கேன்டீன்லேயே அவங்க போட்டுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்கும் போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துகிறேன். அதுலேயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ செய்தி பார்க்குறோங்க, கேமராவில் இத்தனை பேர் 1 மாத காலமாக அந்த ஏரியாவை சுற்றி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவில் காட்டுறாங்கல்ல. இது என்றைக்கு பார்த்துருக்கணும்? இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும். காவல்துறையினர், அதிகாரிகள் யாரோட உறுதுணையோட நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமாக தாங்க நான் பார்க்குறேன். அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்கிற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒன்றை ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை, மாற்று அரசியலை நம்ம எடுத்துட்டு போக முடியும். அந்த இளைஞர்கள் முதல்ல சுயநினைவோடு இருக்கணும். எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தாதான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும். நான் தான் பேச சொன்னேன், காவல்துறையினர்களுக்காக சொல்றேன். நான் தான் பேச சொன்னேன். இது சாதாரண அடுக்கு மொழியில உங்களை ஏமாத்தி பேசுற ஒரு மேடை கிடையாது. ஒவ்வொரு நபரும் உள்ளத்தில் இருந்து உள்ளபூர்வமாக அவர்களுடைய பங்களிப்பை சமுதாயத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்குள்ள இருக்காங்க. இங்க யாரும் கொள்ள அடிக்கிறதுக்கு இல்ல. இன்றளவும் மழக்குழியை மனிதன் இறங்கி சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மாநிலம் இருக்கு. இங்க எந்த டெக்னாலஜியும் வளரல, எந்த தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படல. இன்றளவும் குறிப்பாக சொல்லணும்னா பட்டியல் இன மக்களை அடிமையாக வைத்திருப்பதற்கான அரசியலை தான் இந்த அரசு செய்து கொண்டிருப்பதுங்கிறத நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புறேன். எல்லா துறைகளையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய கை பாவையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்ல எந்த வாக்குறுதி ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பிடிக்குமோ அந்த வாக்குறுதியை அரைகுறையாக நிறைவேற்றி விட்டார்கள். இன்றைய அரசு அப்படிங்கிறது அவர்கள் வீட்டு பிள்ளையுடைய வளர்ச்சி, திரு உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி குறித்து மட்டும்தான் முழுமையாக சிந்திச்சு செயல்படுறாங்களே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஒரு பக்கம் பெண்களை சீரியல்ல அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் ஆண்களை குடியில அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் இளைஞர்களை விதவிதமான போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கிட்டு, விதவிதமா வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கிட்டு அவர்கள் குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனா நம்ம இந்த வெள்ளம், சென்னையில வெள்ளம் வந்தப்ப பட்ட அவசியம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடந்த ஓராண்டுக்குள்ளவே 2 சம்பவங்கள் நடந்திருக்கு, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குதுங்க. கடந்த ஒரு 10 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மரக்காணம் செங்கல்பட்டில் நடந்த சம்பவம் 23 உயிர்களை வாங்கியது. அதற்கு அடுத்தாற் போல இப்போ 69 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று. இவர்கள் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதிகாரிகளை மாற்றுவதும், சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாலும் கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை இங்கே விளக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துகிறோம். ஏன்னா இந்த சட்ட திருத்தம்ங்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு தண்டனை இல்லைன்னா இருக்கு, சட்டத்தில் ஏற்கனவே தண்டனைகள் இருக்கு. ஆனால் அந்த தண்டனை கிடைக்கப்பெறுதா, அதை கிடைக்கப்பெறுவதற்கு அதிகாரிகள் உறுதுணையாக இருக்காங்களா, அதிகாரிகள் அந்த இடத்துல வழக்குகளை பதிவு செய்கிறாங்களா, இது போன்ற கேள்விகளை தான் நாங்கள் இங்கே எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். விஜய் சார் பற்றி நீங்கள் குற்றச்சாட்டு அதிகமாக வச்சுருக்கீங்க, அரசியல் களம் காண்பிட்டாரு, அதை பற்றி இல்லைங்க, நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க. போதை இல்லாத தமிழகம் வேண்டும். அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வஸ்துவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் மக்களை நேசிக்கிறேன். இளைஞர்கள் வருங்காலத்தில் போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன். ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்குது. எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேன்டீன், கல்லூரி கேன்டீன்லேயே அவங்க போட்டுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்கும் போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துகிறேன். அதுலேயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். கூலிப்படை அதிகமாக இன்னைக்கு கூட ஒரு
அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கப்பெற்ற பிறகு இது குறித்து நாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முழு விவரமும் தெரியாமல் அது குறித்து பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் கண்டிப்பாக அதாவது பட்டியலின மக்கள் மிகவும் நம்பினாங்க இந்த அரசை. அவர்கள் நம்பி இவர்களுக்கு வாக்களித்தாங்க. இதை நான் சொல்லலை, பெரிய இயக்குனர் அவர்களே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்களே சிதைத்து கொண்டீர்கள்ங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ரோட்டில் மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில், அதுவும் மாலை நேரம் கூட நடுகிறவெல்லாம் கிடையாதுங்க, மாலை நேரத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்னா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியும்? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? உளவுத்துறை இப்போ செய்தி பார்க்குறோங்க, கேமராவில் இத்தனை பேர் 1 மாத காலமாக அந்த ஏரியாவை சுற்றி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவில் காட்டுறாங்கல்ல. இது என்றைக்கு பார்த்துருக்கணும்? இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் வளர்ந்து வந்திருக்காரு. அவருடைய இழப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தானே. பிஜேபி சம்பந்தப்பட்டதாகவும் இல்லை ஆர்வலருடைய அவங்களுடைய இதே எதில் சம்மந்தப்படலைங்கிற விஷயம்லாங்க முழுமையாக அறிக்கை தயார் செய்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்க. அது சட்டப்படி சரியாகவும் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, கொலை நடந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறத எப்பொழுது சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் என்ன என்கிறத போக போக வரக்கூடிய விசாரணைகள் நிச்சயமாக விளக்கும்னு நம்புகிறேன் நான். ஒன்றுமே இல்லைங்க, காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதுணையோடு நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமாக தாங்க நான் பார்க்குறேன். அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்கிற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒன்றை ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். இந்த துறை சார்ந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா, வழக்குகள் பதிவு செய்யலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதவி உங்களுக்கு இருக்காதுன்னு ஏன் சொல்ல முடியலை? அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் அதிகாரிகளை கை காண்பி வைத்து தப்பிச்சுலாம் நினைக்கிறீங்க. அரசியலில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிகாரிகள் அவர்கள் நன்மை செய்தால் அதை அரசுக்கு சொந்தமாக கொண்டாடுறீங்க. அதிகாரிகள் ஏதாவது பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சால் அது தமிழக அரசு தான் அதற்கு காரணம், முதல்வர் தான் காரணம், நான் தான் காரணம், நம்பர் 1 முதல்வர் நீங்கள் பெருமையாக மேடையில் பேசுகிறீங்க. அதே ஏதாவது இங்கே குறைகள் நடந்துச்சுன்னா அல்லது இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுன்னா அதற்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கல. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம் இப்போ தான் பார்த்துருக்கோம். 69 மரணங்கள் நடந்திருக்கு, அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை? அப்போ அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நம்ம உணர முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் போதைப் பொருட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வெளி மாநிலத்திலே வட மாநிலங்கள்லேயும் போதைப் பொருட்கள் பரவலாக பயன்படுத்தப்படுது? கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே இருக்குங்க, அதை நான் மறுக்கலை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. முதல்ல நம்ம மாநிலம் நல்ல மாநிலமாக இருந்தது. இந்த மாநிலம் இப்போ சீர்குலைந்துகிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்து நம்மளால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதன் சார்பாக நம்ம அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய பிரதான ஒன்றே இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை, மாற்று அரசியலை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அந்த இளைஞர்கள் முதல்ல சுயநினைவோடு இருக்கணும். எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தால் தான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும். இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். மது விலக்கு குறித்து பேசுறது ஒரு பெரிய டாபிக் தாங்க. மது விலக்கு நிச்சயமாக எப்பொழுது சாத்தியப்படும்னா, குடி நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் குடியிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்காங்க, என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இங்கே செய்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இதனையெல்லாம் செய்து முடித்து விட்டு கண்டிப்பாக மதுவிலக்கு சாத்தியப்படும். இந்த படிகளை யாருமே செய்யாமல் நேரடியாக மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக வேறு விதமான போதைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்துங்கிறது இதுதான் பிராக்டிக்கலான விஷயம். அதை நான் சொல்ல தயங்க முடியாது. இன்றைக்கு நாட்டோட பிரதான பிரச்சனையாக தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், போதை. அது எந்த போதையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், போதை. உண்மைதானே? வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடி நோயாளி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். உருவாக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? குடி நோயாளின்னா என்னன்னு தெரியுமா? முழு நேர குடிகாரர்கள். விடிய காலமும் குடிக்க தோணும்,
தூங்குற வரைக்கும் குடிப்பாங்க, நடுரேவரையும் குடிக்க தோணும். இது மாதிரியான குடி நோயாளிகள் அதிகமாகி கொண்டே போயிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு பக்கம் தான் இந்த கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயம் குறித்து நாம உண்மையாகவே வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 69 பேரும் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு மாண்டார்கள் அப்படிங்கும் போது அவர்களையும் ஒரு குற்றவாளியாகவும் அல்லது கேலியாகவும் பார்க்கிறார்கள். நாம இன்னொரு பக்கம் யோசிச்சா அவர்கள் சிறந்த தகப்பனாக இருந்திருப்பாங்க, சிறந்த கணவனாக இருந்திருப்பாங்க, சிறந்த மகனாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குடிக்க அடிமையானதுனால அவர்கள் குடிகாரர்கள், அதிலும் கள்ளச்சாராயம் குடித்து மரணித்த லிஸ்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுதான உண்மை. குடிகாரர்கள் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது. அவர்களை குடிக்க வைத்ததற்கு பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். புரியுதா? இந்த ஆர்ப்பாட்டத்தோடைய நோக்கம் என்னன்னா, மக்களை பேணி பாதுகாக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்ச அனுமதி வழங்கியது? அதை ஏன் கண்டுக்கல? மாமூல் மட்டும் போதுன்னு இருந்தாங்களா? மாமூல் என்பது அதிகாரிகளுக்கு மட்டுமில்ல, அரசியல்வாதிகளுக்கும் செல்கிறது என்பதை நாம எல்லாருமே ஏற்றுக்கணும். காவல்துறையினர்கள்ல நேர்மையானவர்களை நான் மதிக்கிறேங்க. ஏற்கனவே எங்களுடைய மாநில நிர்வாகி அவர்கள் மிக தெள்ள தெளிவாக காவலர்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் எடுத்து உரைத்தார். நான் தான் பேச சொன்னேன், காவல்துறையினர்களுக்காக சொல்றேன், நான் தான் பேச சொன்னேன். இது சாதாரண அடுக்கு மொழியில உங்களை ஏமாத்தி பேசுற ஒரு மேடை கிடையாது. ஒவ்வொரு நபரும் உள்ளத்தில் இருந்து உள்ளபூர்வமாக அவர்களுடைய பங்களிப்பை சமுதாயத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்குள்ள இருக்காங்க. இங்க யாரும் கொள்ள அடிக்கிறதுக்கு இல்ல. அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்குள்ள உள்ள ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒரு தீ இருக்கு. சகோதரர் மரிய விஜயானந்தர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, போதைக்கு எதிராக கஞ்சா நிறைய புழக்கத்துல இருக்குக்கா அப்படின்னு சொன்னாரா? அதுல எவ்வளவு உணர்வு இருக்கு. சகோதரி பாமிதா பானு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? புட்டு புட்டு வச்சாங்க. என்னென்ன போதை பொருள்கள்ல என்னென்ன கலக்குறாங்க, எதனால இப்படி மாறுறாங்கிறத விவரமா சொன்னாங்க. சகோதரி வீணா அவர்கள் பேசுறாங்க, பெண்கள்லாம் எழுச்சி விட்டாதான் இதை மாற்ற முடியும், தன்னிச்சையாக வாங்கினாங்க. ரஷ்யா பானு அவர்கள் பேசுறாங்க, இந்த குடி அதிகமாயிட்டு நாங்க ரோட்ல நடக்க முடியல, வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, பெண்கள்லாம் மடிய போகிறோம் என்கிற அளவுக்கு அவர்கள் பேசுனாங்க. இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒரு தீ இருக்குங்க. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி உண்மையாக இன்றைக்கு சிறிய கட்சி தான், ஆனால் நாளை மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உங்களை நேசிக்கிறோம், உங்களோடு உறவாடுகிறோம். உங்கள ஒருத்தரா இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பிரியா என்ற சாமானிய பெண்ணால தொடங்கப்பட்ட ஒரு கட்சிங்க இது. இந்த கட்சியை பற்றி நாம விளக்கமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவோம். இன்றைக்கு மீண்டும் இந்த கள்ளச்சாராயத்துக்குள்ள வந்துருவோம். கள்ளச்சாராய மரணத்திற்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? உடனே கள்ளச்சாராயம் குடிச்சா நல்லதுப்பா, அப்பா வீட்டுல ஒருத்தர் எப்படியாவது கள்ளச்சாராயம் குடிக்க வச்சிடணுங்கிற அளவுக்கு அவர்களை ஊக்குவிப்பது போல அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இதே இப்ப காவலர்கள் இருக்காங்க, அவர்களுக்கே தெரியும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைமைச் செயலகத்துல ஒரு மரம் யதார்த்தமா இயற்கையாக ஒரு கிளையை விழுந்து ஒரு காவலர், ஒரு பெண் காவலர் இறந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம். அவ்வளவுதானே கொடுத்தாங்க. மரம் நம்ம மலக்குழி இருக்குல்ல, அதுல மரணங்கள் நிகழுது, அவர்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? இன்றளவும் மலக்குழியை மனிதன் இறங்கி சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மாநிலம் இருக்கு. இங்க எந்த டெக்னாலஜியும் வளரல, எந்த தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படல. இன்றளவும் குறிப்பாக சொல்லணும்னா பட்டியல் இன மக்களை அடிமையாக வைத்திருப்பதற்கான அரசியலை தான் இந்த அரசு செய்து கொண்டிருப்பதுங்கிறத நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புறேன். உங்களை பாதுகாக்கிறோம் என்று உங்களுக்கு நாங்க தான் எல்லாமே சொல்லக்கூடியவர்கள் இன்று எந்த இடத்துல உங்களை நிறுத்திருக்காங்கிறதுக்கு வேங்கை வயல் சம்பவம் ஒன்றே போதுமானது. இன்றளவும் எதுவுமே இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. வேதனையோட ஒரு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் பதிவிட்டாங்க, மழை தண்ணீரை குடித்தோம்னு. உண்மைதானே? இந்த அரசு கிட்ட நாங்க என்ன கேட்கிறோம்? ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நீங்க உடனடியாக அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. உங்கள் சட்ட திருத்தத்திலும்
அதிகாரிகளுக்கான தண்டனைகள் மாதிரி அதிகப்படுத்துற மாதிரி காட்டுறீங்களே தவிர அமைச்சருக்கு என்ன தண்டனை என்று ஏன் குறிப்பிடவில்லை? அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கலால் பிரிவு இருக்குல்ல, மது ஒழிப்பு பிரிவு இருக்குல்ல, இது சார்ந்த அமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏன் முதல்வர் குறிப்பிடவில்லை? இதுதாங்க எங்களோட கேள்வி. அப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க, உங்கள் பக்கம் நீங்க ரொம்ப நாங்கெல்லாம் நல்லவர்கள் என்று வேஷம் போட்டுக்குவீங்க, இந்த பக்கம் மக்களை பாதுகாக்க கூடியவர்களாக அதிகாரிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தான். ஆனாலும் அவர்களை வைத்து அவர்களை நீங்க கைப்பாவைகள் போல செய்றீங்க. அவர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல சுதந்திரம். காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியறதில்ல. நீங்க யார் பேர்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தால் கூட அந்த கம்ப்ளைண்ட வாங்கி அவங்க பதிவு பண்ற எஃப்ஐஆர்ல போட முடியாது. யார் வந்து மூக்க நுழைக்கிறா? அந்த மாவட்ட செயலாளர் வருவார், அங்கே இருந்து ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் போன் போடுவாரு, வந்து கேஸ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படிம்பாரு. என்ன செய்வாங்க அவங்க? என்ன செய்யறதுன்னே தெரியாம மன வேதனையோட காக்கி சட்டை போடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்கிறத நான் இல்ல, காவலர்களே சொல்றாங்க. இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் நாங்க இந்த அரசியல் கட்சியில குறிப்பிடுறோம். எல்லா துறைகளையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய கை பாவையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்ல எந்த வாக்குறுதி ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பிடிக்குமோ அந்த வாக்குறுதியை அரைகுறையாக நிறைவேற்றி விட்டார்கள். 1000 ரூபாய் சொன்னாங்களா? அதுவும் 2 கோடி பெண்களுக்குன்னு சொன்னாங்க. 2 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்படல, பாதிக்கு பாதி கொடுத்திருக்காங்க. அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. விதவைகளுக்கு வரக்கூடிய பணம் வரல, அவர்களுக்கு நிறுத்தப்பட்டது. முதியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் வரல, அதுல நிறுத்தப்பட்டது. இப்படி ஏகப்பட்ட நிர்வாக கோளாறுகளோட தான் அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் சிந்திச்சு பாருங்க, விலைவாசி எப்படி இருக்கு? கடந்த 3 ஆண்டுகளோட விலைவாசி சீரகம் எவ்வளவு தெரியுமாமா? எவ்வளவு மடங்கு உயர்ந்திருக்கு? எல்லா பொருள்களும் 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, 100 மடங்கு 200 மடங்கு ஒவ்வொரு பொருளுமே விலைவாசி உயர்ந்துட்டு. மின் கட்டண உயர்வு, இது எல்லா உயர்வையும் பெண்கள் தலையில தான் விழுகுது. இதையெல்லாம் பெண்கள் என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு ஏமாந்து போறாங்க. அது நம்முடைய வரி பணம். சகோதரர் அருண்குமார் அவர்கள் மிக தெள்ள தெளிவாக சொன்னாங்க, பெண்கள் தான். பெண்கள் நீங்க விழிப்போட இருந்தீங்கன்னா இந்த சமூகத்தை நம்மால முழுவதுமாக மாற்ற முடியும். உங்களுடைய அறியாமையையும் உங்களுடைய நீங்க அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறதையும் பயன்படுத்தி கொண்டு இந்த அதிகார வர்க்கம் உங்கள்கிட்ட எப்படி வாக்குகளை சேகரிக்கலாம்ங்கிறத மட்டுமே மையமாக கொண்டுதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு இந்த திமுக. எத்தனையோ நல்ல திட்டங்கள் சென்ற ஆட்சியில நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தது. லேப்டாப் கொடுத்தாங்கல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம், இந்த வாட்டி கொடுத்தாங்களா? இந்த முறை ஏதாவது வீட்டுல லேப்டாப் வந்திருக்காமா? இல்ல. நல்ல திட்டங்களை எல்லாம் இவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களை ஏமாற்றுகிற திட்டத்தை மட்டுமே, அதாவது அட்ராக்ஷனா இருக்கணுங்கிறத மட்டும் கவர்ச்சியை மட்டுமே உங்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த கள்ளச்சாராய மரணத்தோட விளைவாக நிறைய பேர் அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க, குழந்தைங்க இழந்துட்டாங்களா? அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்யுதுன்னா அவர்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுது. நான் என்ன கேக்குறேங்க, நீங்க இந்த குழந்தைகளை இப்போது பார்த்துக்கிறதுக்கு பதிலா அந்த சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்துல வச்சிருக்காரு. இங்க கள்ளச்சாராயம் அதிகமா புழங்குதான், அது குறித்து நீங்க பேசுங்க அப்படின்னு. அதை கண்டுகொள்ளவே இல்லை இந்த திமுக அரசு. திமுக அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய தாய் தகப்பன் இறந்ததற்கு காரணமானவர்கள் நீங்க தான். இதற்கு நீங்க மக்களுடைய வரி பணத்தில் இருந்து 10 லட்சம் கொடுக்காம உங்களுடைய கட்சி பணத்தில் இருந்து கொடுங்க. திமுக கட்சி பணம் இருக்குல்ல, உங்களுடைய கட்சி பணத்தில் இருந்து கொடுங்க, அல்லது துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, திரு முத்துசாமி அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே இருக்கு. இதை தடுக்கல அவரு, இதை தடுக்கல. அப்ப அவருடைய பணத்தை கொடுங்க. இங்க ஒரு சொட்டு மதுவை கூட தொடாத பலருடைய வரி பணத்தை நீங்க எடுத்து கொடுக்கலாமா? இருக்காங்கல்ல, மதுவையே தொடாத எவ்வளவு பேர் இருக்காங்கல்லங்க, அவர்களுடைய வரி பணம் தானங்க இன்னைக்கு நீங்க எடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு மனசு வேதனைப்படுது. எனக்கே பல பேர் போன் பண்ணி, அம்மா நான் கஷ்டப்பட்டு கட்டின சொத்து வரியும் தண்ணி வரியும் இதை எடுத்து எப்படிமா அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க.
நான் என்ன சொல்றேன், அந்த குடும்பங்களுக்கு உதவலாம், தவறில்லை. அதை வெளிப்படையாக இந்த தொகை கொடுக்கிறோம், இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஒரு புறம் நீங்க கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதாக தான் அர்த்தம் இருக்கும். கல்லுண்ணாமை பற்றி சகோதரர் பேசினாங்கல்ல, இன்றைக்கு வந்துங்க வயது முதிர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு திமுக, துரைமுருகன் பேர் அவருக்கு. துரைமுருகன் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கல்லுண்ணாமை பற்றி தான் அவர் பேசணும். அவர் என்ன பேசணும், குடிக்காதீங்க, குடிச்சா குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும், சீரழிஞ்சு போயிடும், குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்க, உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்கன்னு தான் சொல்லி பேசணும். அதை விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு, கிக்கு இல்லையாம், டாஸ்மாக்ல விக்கிற சாராயத்துல கிக்கு போதலையாம், அதனாலதான் கள்ளச்சாராயத்தை நோக்கி போனாங்களாம். எங்கேயாவது அடுக்குமா? உங்களுடைய வயது என்ன, நீங்கள் பேச வேண்டியது என்ன, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எல்லாம் எதற்காக அரசியல் இன்றளவும் இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன், பகிரங்கமா கேட்கிறேன். போதும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கேலியும் கிண்டலும். அங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு சட்டமன்றம் கூட்டப்படுது. சட்டமன்றத்துல நீங்க சிரித்த சிரிப்பலை இருக்கு பாருங்க, உண்மையாகவே அந்த மக்களுடைய மரண ஓலம் ஒருபுறம் சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்க நகைச்சுவை மன்றமாக அந்த சட்டமன்றத்தை நடத்தியதே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. அங்க போயிட்டு 69 பேர் இறந்து போயிட்டாங்கிறத பேச சொல்லி எதிர்கட்சி தவிச்சாங்க. அவங்களெல்லாம் குண்டுக்கட்டாக நீங்க வெளியில கொண்டுட்டு வந்து போட்டுட்டு நாங்க அதையெல்லாம் பேச முடியாது, நாங்க இப்ப இததான் பேசுவோம்னு சொல்லி போன உயிர்களை பற்றி கவலைப்படாத ஈவு இரக்கமற்ற திமுகவை நான் உண்மையாகவே கண்டிக்க விரும்புகிறேன். உண்மைதானே? 69 பேர் நான் சாதாரணமா ஒரு தெருவுக்கு 5 சாவுங்க. ஒரு ஊரு கருணாபுரம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு தெருவுக்கு 4 பேர் 5 பேர், பக்கத்து வீடு இழை வீடுனா இந்த வீடு இழை வீடு, ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைங்க. யாரு ஆறுதல் சொல்றது? முதல்வர் ஆறுதல் சொல்லணும்ல, போனாரா? முதல்வர் ஆறுதல் சொல்ல போனாரான்னு கேக்குறேன். போகல. ஏன் போகல? பயம். என்ன பயம்? எங்க மக்கள் நம்ம மேல கோபத்தை காமிச்சிருவாங்களோ அந்த இடத்துல மட்டும் உளவுத்துறை வேலை பார்த்திருக்கு. அந்த உளவுத்துறைன்னு சொல்றவங்க முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போகலாமா கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற தகவலை மட்டும் சரியா உளவு பார்த்து, வேண்டாம் நீங்க போகாதீங்க, போனா அங்க நிலை கொஞ்சம் சரியில்லை, வேறு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முறையான தகவலை சொல்லி இருக்குங்க. இந்த உளவுத்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதையோ, இதனால இத்தனை பேர் பாக்கெட் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்கிறதையோ, இது மேபி ஒரு நாள் மரணத்தை கூட விளைவிக்கலாம் அப்படிங்கிறதையோ வலியுறுத்தல. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் கேட்டீங்களா எல்லாரும்? பெரம்பூர்ல சென்ற வாரம் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பத்தி மாலை 7 மணிக்கு வீட்டு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தவரை வெட்டி கொலை செய்துட்டார்கள். இந்த செய்தி என்ன சொல்ல வருது? இங்க ஒரு கட்சியுடைய தலைவருக்கே பாதுகாப்பு கிடையாது, சாமானியர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதுல ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கொலை நடப்பதற்கு முன்னதாக 1 மாத காலமாக அந்த திட்டமிட்டவர்கள் அந்த வீதியையே சுத்தி வந்திருக்காங்களாம். அது என்றைக்கு தெரியுமா? எப்ப தெரியுமா தெரியுது செய்தியாக? இன்றைக்கு பாக்குறேன், இன்றைக்கு செய்திகள்ல வருது, கேமராவில் அவங்க பைக்ல சுத்தி வந்தாங்களாம். இன்றைக்கு பாக்குற நீங்க 1 மாசமா காலமா இந்த உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஒரு புதிய முகங்கள்ல வர்றாங்க, சுத்தி பாக்குறாங்க, எப்படி தப்பிக்கணுங்கிறத பிளான் பண்ணிருக்காங்க, அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஏன் சொல்லல? அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இடையூறாக யார் இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க கவலைப்படுறது இல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க தான் செஞ்சீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இடையூறாக இருப்பவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கவோ அல்லது உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ முழுமையாக அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணாதுன்னு எடுத்துக்குவோமா? இதுதாங்க உண்மை. இன்றைய அரசு அப்படிங்கிறது அவர்கள் வீட்டு பிள்ளையுடைய வளர்ச்சி, திரு உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி குறித்து மட்டும்தான் முழுமையாக சிந்திச்சு செயல்படுறாங்களே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடையாது. அடுத்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்க கொண்டு வரணும், என்ன மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறத நோக்கிதான் அவர்களுடைய இன்னைக்கு நான் பேசுறேங்க. நாம மிகவும் டீசென்ட்டா பேசுறோம்,
ஆனா அவர்களுடைய அரசியல் டீசென்டாவா இருக்கு? கதிரானந்த் ஒருத்தர், நான் சொன்னேன் துரைமுருகன் அவர்கள், அவர்களுடைய மகன், அவர் ஓட்டு கேட்க போன இடத்துல பெண்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என்ன முகம் பளபளன்னு இருக்கு, 1000 ரூபாவா, பவுடரா, ஃபேர் அண்ட் லவ்லியான்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டார் இல்ல. கோபம் வரணுமா இல்லையா பெண்களுக்கு? அந்த கோபத்தை நீங்கள் இன்னமும் வெளிப்படுத்தாம இருக்கிறது தாங்க எனக்கெல்லாம் வேதனையா இருக்கு. நாம யாராவது அவர்கள் வீட்டு பெண்களிடம் போய், என்ன எம்பியா, என்ன அமைச்சரா, உங்க கணவரு நல்லா கொள்ளடிக்கிறாரா, பல நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா விளிம்பு நிலை மக்கள், விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள்னா அவர்களுக்கு அவ்வளவு ஏளனம். நம்ம வீட்டு ஆண்களுக்கு கோபம் வரணும்ல. யாருப்பா நீ என் மனைவியை பார்த்து பலபலன்னு இருக்கியான்னு கேட்கறதுக்குன்னு கோபம் வரணுமா இல்லையா? அந்த கோபத்தை நீங்க எங்கேயுமே காட்ட வேணாம், தேர்தல்ல காட்டுங்க. உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தேர்தல் தான். அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பரிசு பொருளுக்கோ பணத்திற்கோ நாம அடிமையாகாம தெல்ல தெளிவாக ஒரு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த 5000 ரூபாய்க்காக, இந்த 500 ரூபாய்க்காக, இந்த 1000 ரூபாய்க்காக நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டோம்னா நாம இழக்க போறது 50,000 1 லட்சம்ங்கிறத மனசுல வச்சு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துறது ராஜேஸ்வரி பிரியாவோட பெரிய கடமையா நான் நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லல, சிந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். உங்க சிந்தனையை தூண்டுங்க. போதும். பெண்கள் இதுவரைக்கும் கணவன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், அண்ணன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், பிள்ளை சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும் போதும். உங்களுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? இருக்குல்ல. 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குறீங்க. எந்தெந்த கதை எந்தெந்த கதையில பொருந்ததுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? உண்மையா என்னால முடியாதுமா. உங்களை எல்லாம் இது போன்ற விஷயத்துல அடிமையாக்கி வேற எந்த சிந்தனையும் இல்லாம பார்த்துக்கிறதுல தெளிவா இருக்கு. இதுல பிரதானமா திமுக தான் இருக்கு. டிவின்னு வந்தாலே திமுக தான். அவர்களுடைய சீரியல் தான் அதிகமாக பார்க்கப்படுது பெண்களால். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சியில வருகிற சீரியல் தான். ஒரு பக்கம் பெண்களை சீரியல்ல அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் ஆண்களை குடியில அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் இளைஞர்களை விதவிதமான போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கிட்டு, விதவிதமா வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கிட்டு அவர்கள் குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனா நம்ம இந்த வெள்ளம், சென்னையில வெள்ளம் வந்தப்ப பட்ட அவஸ்தையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரெட்டுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் இருந்தோமா இல்லையா? இந்த போதைகளை எல்லாம் விடுத்து அரசியல் புரிதலோட நாம செயல்படணுங்கிறதுக்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு களம் காண போறோம். இது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மாதம் ஒரு முறை நடைபெறும். நீங்க எல்லாருமே வரணும். இன்னும் நிறைய பேரை சொல்லி கூட்டிக்கிட்டு வரணும். இங்க பேசுறது எனக்காக இல்ல, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக இல்ல, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்து என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேரனோட மகன் நல்லா இருக்கணும். நீங்க இது மாதிரி இன்றைய சந்தோஷத்துல நாம எல்லாருமே மூழ்கிட்டோம்னா இங்க கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும், விதவிதமான போதைப் பொருளுக்கு எல்லாரும் அடிமையாவும், இப்படியே நம்மளோட நிலை இருந்துகிட்டு இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா கல்வி முக்கியம். யாராவது பேசுறாங்களா அது குறித்து? படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நடிப்பை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காங்க. மீண்டும் சகோதரர் அருண்குமார் அவர்கள் சொன்னது போல, ஒரு நடிகர் பேசினால் நீங்க விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. நாங்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள் கிடையாது. ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோயின்ஸ். உங்களுக்காக தரையில் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் எங்களோட உள்ளத்தில் இருந்து வருதே தவிர யாரோ இயக்குனர் எழுதி கொடுத்து அதுல நடிச்சுட்டு அதுல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு சுகவாசியாக வாழ்கிறவர்கள் நாங்க இல்ல. நான் நினைச்சிருந்தா வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம். ஆனா இந்த கடந்த 8 ஆண்டுகளாக களத்துல நின்னுட்டு மக்களுக்காக போராடி 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 இன்னும் போராடுவேன், இதற்கு மேலையும் போராடுவேன். என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக போராடுவதை மட்டுமே என்னுடைய கொள்கையாக வச்சிருக்க. நீங்க இன்னைக்கு மாறனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்லும் கரையும்பாங்கல்ல, அது மாதிரி என்றாவது ஒரு நாள் உங்கள் மனசுல
ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதுல அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கும் ராஜேஸ்வரி பிரியாவிற்கும் ஒரு சிறிய பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்புல தான் இன்னைக்கு நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். தயவு செய்து கள்ளச்சாராயமோ வேறு ஏதாவது ஒரு போதைப் பொருளோ உங்கள் பகுதிகளில் விற்கப்பட்டா நீங்க இனிமே அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு தகவல் கொடுங்க. தைரியமா சொல்றேன். நம்பர் நீங்க எல்லா போஸ்டர் சென்னை முழுவதும் நாங்க போஸ்டர் ஓட்டிருக்கோம். அதுல நம்பர் இருக்கு. இப்பவே நாங்க எல்லார்கிட்டையும் நாங்க நம்பரை கொடுக்கிறோம். யாராக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் புகார் கொடுங்கள். ஏனால் உங்கள் புகார்கள் மறுக்கப்படுது. உங்க புகார்கள் மறுக்கப்படுதுங்கிறதுனால நாங்க என்ன பண்றதுங்க, என் பிள்ளையே அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க சிரமப்படுவதும் கண்ணீர் வடிப்பதும் எனக்கு தெரியுது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நாம ஒவ்வொருத்தருமே எடுப்போம். ஏன்னா வீட்டுல குடும்ப தலைவர் சரியில்லைன்னா என்ன பண்ணோம், 10 வயசுக்குள்ள பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைக்கு நாம இருக்கோம். அரசு சரியாக இல்லாததுனால நாமெல்லாம் இன்னைக்கு நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளுமே நாம நுழைந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நாமளே பார்த்துக்கணும். நமக்கு நாமேன்னு சொன்ன திமுக அரசு நமக்கு நாமே பாதுகாப்பு கொடுத்துக்கணும். நமக்கு நாமே போதையில இருந்து வெளியில வந்துக்கணும். நமக்கு நாமே எல்லாம் செஞ்சுக்கணும். இந்த மாய மாடல் இருக்கு பாருங்க, இந்த மாய மாடல் இவர்கள் சொன்னவற்றில் எந்த வாக்குறுதியும் இங்க பழைய ஓய்வூதியம், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியாதா என்று தெரியாது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கு அடிமையாகி அவர்களும் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மனவேதனை அடைகிறாங்க. மனவேதனை. அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், காவல்துறையினரா இருக்கட்டும், எல்லா துறையினருமே பல்வேறு கவர்ச்சியான வாக்குறுதிகளை எண்ணி அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க தான். எல்லாருக்கும் அவங்க பெரிய நாமத்தை தான் கொடுத்திருக்காங்க, ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உள்ள ஊடகங்களையுமே தன்வசப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன்னா இங்க உள்ளவங்களுக்காக பேசுறேன். என்ன பெருசா ஊடகத்துல காண்பித்து என்ன பெரிய ஆட்களை காண்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை பின்புலம். அந்த பின்புலம் நம்மிடம் இல்லை. இருந்தாலும் உங்களை போன்ற மக்களுடைய பின்புலம் ஒரு நாள் முழுமையாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு இருக்கும். எந்த ஊடகம் காட்டலனாலும் என்னுடைய குரல் உங்கள் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலையை நாம நிச்சயமா ஏற்படுத்துவோம். அந்த ஊடகங்கள்லயுமே அவர்களுக்கு ஏற்ற செய்திகளை மட்டுமே ஒளிபரப்புறது, அவர்களுக்கான செய்திகளை மட்டுமே உங்கள் மத்தியில காண்பித்து எல்லாவற்றையுமே மறைத்து அவரா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. நம்பாதீங்க, விழிப்பாருங்க. இதற்கு மேலையும் நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவாங்க. நீங்க முதல் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரிசுங்கிறத அடிப்படையில ஒருத்தரை தலைவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்க கூட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்கணுமா, சிந்திக்க கூடாதா? எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு, மக்களுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு. ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நின்னதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரா? கேக்குறேன். செங்கல்ல தூக்கிட்டு இருந்தா பெரிய தலைவரா? உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. சினிமாவில் வருபவர்களும் அரசியல் தலைவர்களும் வேற. சினிமாவில் நீங்க ஒரு நபரை சினிமாவில் கதாநாயகனாக உங்களுக்கு பிடிக்கலாம், தப்பு இல்ல. நீங்களே கேள்வி கேட்கணும். இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கீங்க. உங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு நடிகரை நடிகராகத்தான் தெரியும், அரசியல்வாதியா தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியறதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள கூடாது. கவனமாக இருங்க. உண்மையாகவே அவர்கள் மக்கள் பணிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இன்று என்னால இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதுங்க. நான் என் உயிரை பணைய வச்சுதான் பேசுறேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். இந்த அரசு பட்டியலின மக்களையும் ஏமாற்றி விட்டது, அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி விட்டது, சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றி விட்டது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்த ஒரு அமைச்சரை கூட எடுத்துட்டு விட்டாங்க. எல்லாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க. உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும், ஏன்னா இன்னைக்கு நிறைய விதவிதமான அரசியல்வாதிகள்ங்க. ஒரு சிலர் பொய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க. நல்லா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு அரசியல் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் அடிமையாகிட்டு இருக்காங்க. ஒரு நுட்பமான அரசியல், நல்ல அரசியலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த தேவையை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிச்சயமாக பூர்த்தி செய்யும்.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தகுதியானவர்கள், நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். அதனால வருங்காலத்துல அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க தன்னிச்சையாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைய கூட்டம் எனக்கு கொடுத்துட்டு, மழை வருதுன்னாங்க, எப்படி செய்வீங்கன்னாங்க, என்ன பண்ண போறீங்கன்னாங்க, எல்லாவற்றையும் மீறி இங்கு வருகை புரிந்ததிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துட்டு, இந்த எழுச்சி உங்களுக்காக நான் என்றென்றுமே செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு கொடுத்திருக்கு. இந்த ஊக்கம் கண்டிப்பாக இந்த நாட்டுடைய மாற்றத்திற்காக இருக்கும். நீங்க நினைப்பது போல நான் சாதி அரசியலை கையில் எடுக்கல, மத அரசியலை நான் கையில் எடுக்கல, எந்த விதமான பின்புலத்தையும் நான் மையமாக கொண்டு நான் அமைச்சர் மகள் கிடையாது, முதல்வர் மகள் கிடையாது, எனக்கு முந்தைய அரசியல் பின்னணி குடும்பங்கள் கிடையாது, எனக்கு துணை மக்கள் மட்டும்தான் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நான் கடவுளாக பார்க்கிறேன். நீங்கள் நினைத்தால் நாட்டை மாற்ற முடியும். நமக்கு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும், அதை நோக்கி நம்ம பயணப்படணும். கள்ளச்சாராய மரணங்கள் இனிமேல் நடந்துச்சுன்னா இது மாதிரி அமைதியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெறாது. வேறு மாதிரியான போராட்டங்களை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கையில எடுப்போங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். போராட்டம்னா அது இதுவரைக்கும் தமிழகமே காணாத போராட்டமாக கூட இருக்கலாம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பெண்கள் எல்லோரும் மிரண்டாலும், இளைஞர்கள் மிரண்டாலும் தமிழ்நாடு தாங்காது. போதும், பொறுத்தது போதும்னு சொல்லி நாம நினைச்சோம்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்க இந்த கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கீங்கன்னா, உங்க கல்லூரிகள்ல போதைப் பொருள் புழக்கம் இருந்தா என்னிடம் நேரடியாக சொல்லுங்கிறதையும், போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுல காவல்துறையினரும் தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை மனதில் வைத்து எங்கயா இருந்தாலும் யாராக இருந்தாலும், நீங்க என்ன பண்றாங்கன்னா 10 கிலோ 5 கிலோ கஞ்சா விற்கிறவங்களை பிடிச்சிங்க, கேஸ் போடுறாங்க. ஆனா அந்த கஞ்சா எங்க இருந்து மொத்தமா வருதுங்கிறத பத்தி யாருமே பார்க்கறது இல்ல. நான் என்ன சொல்றேன், உண்மையான குற்றவாளி அவர்கள் தானே. யாருக்கிட்ட இருந்து வருதுங்கிறத பார்த்து அவர்களுக்கு என்ன அரசியல் பின்னணி இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுங்க. அது நடக்குதா? நடக்கல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினாருன்னு சொல்லி செய்தி பார்த்தோம். இப்ப பிணையில வெளியில வந்துட்டாரு. எப்படி சாத்தியமானது? அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அரசியல்வாதியாக நாம பார்க்கும் போது அது எப்படி சாத்தியம்? ஒரு சமூக ஊடகத்துல ஒரு யூடியூப்ல பேசினவங்களை நீங்க வெளியிலே வர முடியாம அடைச்சு வைக்கிறீங்க. ஆனால் 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தல் செய்தவருக்கு பிணை வழங்குறீங்க. என்னங்க இது சட்டம்? என்ன நியாயம்? எங்க இருக்கிறோம் நாம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது, பணக்காரர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் தனி சட்டம், ஏழைகளுக்கும். இப்ப எவ்வளவு பேர், இப்ப நான் கூட பார்த்தேன், நிறைய பேர் இந்த ரவுடிஸ பிடிக்கிறாங்கன்னு சொல்லி திருந்தி வாழ்றவங்களையும் புடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் பெண்கள். நடக்குதா இல்லையா? திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களையும் பிடிச்சிட்டு மறுபடியும் அவங்களை ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம எல்லாவற்றிலுமே கேங்ஸ்டரை பிடிங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கார்கள்ல, பென்ஸ்லயும் BMW போதைப் பொருளை கடத்திட்டு கட்சியுடைய என்ன பொறுப்புல இருக்கும், என்ன அயலக அணியா ஜாஃபர் சாதிக் அயலக அணின்னு போட்டுக்கிட்டு அந்த கார்லயே பல போதைப் பொருளை கடத்தி இருக்காரு. அவருக்கெல்லாம் பிடிக்கிறது இல்ல. அவரையெல்லாம் நீங்க இந்த மாதிரி பிணையில விட்டுருவீங்க. இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும். அனைவருக்குமான சட்டம் வரணும். எல்லோரும் நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றால் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியில நீங்க எல்லோருமே இணைந்து செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.